வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியாக தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரளா முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லி தரோம். யாரு வேணாலும் தங்கி படிக்கலாம். அது கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, விருச்சிகம் ராசிக்கு எப்படி பலாபலன் இருக்கும் மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி பலாபலன் இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவகத்தில் போய் 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது. அதற்கு விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி எல்லாரும் போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் இடங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வித்தை, வண்டி, வாகனம், சுகம், பேர், புகழ், அதுக்கு உண்டான உருவாக்கம், கூட்டம், பதவி, அரசாங்கம், இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு அந்த உயர்வுக்கு தகுந்த கிரகம், அதுக்கு அழிவை தரக்கூடிய கிரகம், அதற்கு ஆக்கத்தை தரக்கூடிய கிரகம், எல்லா கிரகமும் போய் உங்களுக்கு 4ஆம் வீட்டிலேயே உட்காந்துருக்கு. அப்போ இது ஒரு யோகம்னு சொல்லலாம், அது அவயோகம்னு சொல்லலாம். அப்போ இந்த யோகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதங்கள் நல்ல நல்ல விஷயங்களுக்கு உண்டான சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க முயற்சி செஞ்சு வச்சிருந்த விஷயங்களுக்கு உண்டான வெற்றி இப்போ உறுதியாக போகுது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு கல்வி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி போலீஸ் துறைன்னு சொல்லக்கூடிய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதிகாரம், அரசியல், அதே மாதிரி மருத்துவம், நிறுவன அமைப்பு, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு புது தெம்பு வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புது தெம்பு வரப்போகுது. அடிமை தொழில் போறவங்களுக்கு கூட தொழிலில் ஒரு வருமானத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு முன்னேற்றமான பாதைகள், இல்லை புதிய தொழில் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் தொழில உட்கார்றது, அந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் அவங்க வெற்றியா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுடைய குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள், புது உறவுகள், அதாவது இப்போ மாமன் மைத்துனன் பிரச்சனையில் இருந்தால் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல ஒன்று சேர்ந்துக்கக்கூடிய அமைப்பு, குடும்ப விஷயங்கள்ல உனக்காக நான், எனக்காக நான், இந்த குடும்ப ஒற்றுமைகள் வலுப்பெறக்கூடிய நிலைமை, அதே மாதிரி தாய் தந்தைகளிடம் இருந்த கருத்து வேறுபாடு மாறக்கூடிய நிலைமை, அதே போல இப்போ கணவன் மனைவி பிரிந்திருந்தாங்கன்னா அந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாக்கக்கூடிய நிலை, அதே போல இப்போ சொத்து சம்பந்தப்பட்ட கேஸோ, இல்லை குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடந்த பிரச்சனைகளோ, அதே போல தர்ம காரியங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோ, காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, திருமணத்தில் ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அதாவது இப்போ இரு மனங்கள் ஒன்று சேர்ந்திருந்தா அது திருமணம்னு சொல்லி ஒரு மனமாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். அதே மாதிரி வண்டி வாகனம் மாற்றக்கூடிய அமைப்பு, புதிதாக வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், தொழிலுக்காக வாங்கக்கூடிய அமைப்பு, நம்ம சொந்த தேவைக்காக வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே விருச்சிக ராசிக்கு இருக்கு. அப்போ இந்த விருச்சிக ராசியில நமக்கு என்னென்ன நன்மைகள்ங்கிறத சொல்லியாச்சு. அப்போ என்னென்ன தீமைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசியில அதாவது உடல் ஆரோக்கிய பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்புல ஒரு பாதிப்பு வரும். அதே மாதிரி நண்பர்களால் ஏதாவது பிரச்சனை, வழக்கு, வம்பு வழக்கு, அதே போல வட்டிக்கு வாங்கிட்டு அந்த வட்டியை கட்ட முடியாதனால வரக்கூடிய பிரச்சனைகள், பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வருது, பேங்க்ல இருந்து அதே மாதிரி நம்ம இப்போ வண்டிக்காக ஒரு இஎம்ஐ லோன் போட்டிருந்தோம்னா அதை அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம
ஒரு அமௌண்ட், ஒரு மடங்கு பணத்துக்கு 2 மடங்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப இந்த சுகத்திற்காக நம் சில துக்கங்களை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்லது சொல்லி இப்படியும் சொல்றாரு அப்படின்னா, அதான் உங்களுக்கு வந்து எல்லா யோகமாவும் இருக்கு, அவயோகமாவும் இருக்கு. அப்போ அது உங்க ஜாதக பிரகாரம், உங்க ஜாதகத்துல இப்ப இருக்கக்கூடிய கோச்சாரத்துல மாறி இருக்கக்கூடிய கிரகங்களும், உங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பலமாக இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் நல்லதாகவே நடக்கும், சுகமாகவே நடக்கும். இதுல பாதிப்பு இருந்தால் அதற்கு அனுசரித்துள்ள பாதிப்புகள் இருக்கும். அதனாலதான் ஜாதகத்துல தசா புத்தி அந்தரம், நாம கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்களுக்கு காலப்பகை இருக்கா, முட்டு இருக்கா, இது எல்லாமே தீர்மானிச்சுக்கணும். ஏன்னா ஜாதகம் நல்லா இருக்கு, பலன் இல்லை அப்படிமா அப்ப பார்த்தா அந்த ஜாதகத்துல காலப்பகை வந்து முட்டி இருக்கும், இல்லைன்னா வைநாசிகத்துடைய தொடர்பு இருக்கும், இல்லையா அபயோகியோட செயல்பாடாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த சில விஷயங்களை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம், செயல்படுத்தலாம். ஏன்னா நிறைய ஜாதகத்துல நிறைய நல்லது இருக்கு, நிறைய கெட்டது இருக்கு. அந்த கெட்டது யாருனால வரும், நல்லது யாருனால வருங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். அப்போ நம்மளால இயக்கத்தை கரெக்டா, ஆண்கள் பெண்கள் நம்ம சொல்லக்கூடிய பலன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். அப்போ இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறப்புக்கு உண்டான விஷயத்துல ஏதாவது தடங்கள் இருக்கு, குழந்தை இல்லை, அதுக்கு உண்டான ஒரு நல்ல மருத்துவம், ஒரு தெய்வ வழிபாடு, அதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல இப்ப பாத்தீங்கன்னா தாய் தந்தை உறவு, கணவன் வீட்டிலேயே இருந்த ஒரு பெண்ணுக்கு மாமனார் மாமியார் உறவு, இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள்ல சில தடைகளை மாற்றி நல்ல துணைகளோடு வாழக்கூடிய அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு அதிக பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெளியூர்னு போகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி மீட்டிங், அதாவது ஒரு மாநாடு, மீட்டிங், பொதுக்கூட்டம் அதுல கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ அதே போல ஏதாவது கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பெல்லாம் வருது. அப்போ அந்த கையெழுத்து போடக்கூடியது நன்மையா தீமையாங்கிறத அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நல்லா படிச்சு பார்த்து நம்ம கையெழுத்து போடணும். இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை நாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இஎம்ஐ அடைக்கல, வண்டிக்கு டியூ அடைக்கல, காருக்கு டியூ அடைக்கலைங்கிற மாதிரி அதுக்கு செக் ரிட்டர்னு, பவுன்ஸு, அதுக்கு உண்டான பெனால்ட்டி அடைக்கிறது. அப்புறம் அதே போல லோன், இஎம்ஐ லோன், ஆன்லைன் இஎம்ஐ லோன் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வரப்போகுது. உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பேசி சமாளிச்சு அவங்களுடைய வலையில விழுந்துருக்கு பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஒரு தடவை கடன் வாங்கிட்டு அப்புறம் 3 வருஷம் 4 வருஷம் அந்த கடன்காரன் என்ற பெயரில் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அதை வந்து இந்த மாசம் அதுக்குண்டான ஆசைகள் அதிகமாக செயல்படக்கூடிய மாசமாக இருக்கிறது. நாம் ஏதாவது போய் லாக் ஆகிட்டோம்னா 2 வருஷம் 3 வருஷம் தப்பிக்க முடியாது. அப்போ அதை வந்து நம்ம யோசித்து செயல்படுவது சிறப்பு. ஏன்னா அந்த சூழ்நிலை உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்றோம். அப்போ நீங்க எப்பவுமே எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தால் புவனம் ஆளலாம். அதுதான் விருச்சிக ராசிக்கு. அப்போ உங்களுக்கு வந்து என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். புவனேஸ்வரி அம்மன், அதே மாதிரி சிவன் வழிபாடு, உங்களுக்கு சனிக்கிழமை ஐயப்பன் வழிபாடு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி உங்களுக்குள்ள என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கருப்பு எள் தானம், கருப்பு எள் எண்ணெய், இது தானம் செய்யலாம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள் எண்ணெய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் ரோட்ல வந்து டிஃபன் கடை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி தள்ளு வண்டியில தள்ளிட்டு போறவங்களுக்கு நீங்க வந்து ஆயில் வாங்கி கொடுக்கலாம். கோல்டு வின்னர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல கோல்டு வின்னரும் கிடைக்கிறது. கோல்டு வின்னர் ஆயில் வாங்கி கொடுக்கலாம். அதாவது போண்டா பச்சி போடுறவங்க, ஒரு இல்லாதப்பட்டவங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும், அவங்களுக்கு 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் தானமாக. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரும். வணக்கம். பால்.